கவனிங்க, நம்ம கையில் இருக்கிற பைபிளில் பழைய ஏற்பாடுனா என்ன, புதிய ஏற்பாடுனா என்ன, இந்த பேசிக் புரிஞ்சுக்கணும். இதை அவங்களுக்கு புரிய வச்சுட்டேன் அப்படின்னா இன்றைக்கி நான் பண்ண பிரசங்கத்தில் நான் சக்ஸஸ். இது உனக்கு புரியலைன்னா நீ பரலோகம் போவீங்கன்றது கண்டிப்பாக டவுட்டு தான், கேரண்டி கிடையாது. உண்மையாக சொல்கிறேன் சரியா? நல்லா கவனி, பைபிள்ன்ற பேர் 66 புக்கு இருக்குது பார்த்தீங்களா? அதில் பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது பயம் வரும். அந்த அனுபவம் இருக்காது? பழைய ஏற்பாடு வாசிக்கும் பயம் வரும். பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது ஆண்டவர் ஏதோ காளியாத்தா மாதிரியே கையில் ஒரு வேலோடு நின்றுக்கிற மாதிரி ஃபீலிங் வரும். குத்தவா அந்த அந்த ஃபீலிங்கே வரும் அப்படியே இல்லை? ஆமாம், ஆண்டவர்களை கொன்னாரு, அழிச்சாரு, எகிப்தில் விற்று போட்டார், அடிமையாக விட்டுட்டாரு இல்லை? ஆமாம், பயங்கரமாக இருக்கும் அப்படியே. கிறிஸ்து இயேசுக்குள்ள புதிய ஏற்பாடு வாசிக்கும் பொழுது இயேசுவை பற்றி பேசினா உபத்திரவம், அது ஒன்று தான். அது தவிர்த்து மற்ற எல்லாமே ஆமாம் சமாதானமா நல்லபடியா. கவனிங்க, பழைய ஏற்பாடு என்பது கிறிஸ்து சிலுவையில் பலியாகிறதுக்கு முன்னாடி மனிதர்கள் என்ன பண்ணாங்க, அந்த மனிதர்களை ஆண்டவர் எப்படி டீல் பண்ணார், அவ்வளோதான். புரியுதா? பழைய ஏற்பாடுன்றது இயேசுவுக்கு முன்னாடி, அதாவது இயேசு சிலுவையில் பலியாகிறதுக்கு முன்னாடி மனிதன் என்ன பாவம் பண்ணால் அந்த பாவத்துக்கான விடுதலை என்ன, அந்த பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் மனுஷனை எப்படி டீல் பண்ணார், இதுதான் வந்து பழைய ஏற்பாடு. சரியா? பழைய ஏற்பாட்டில் வாழ்க்கையை பற்றி கற்றுக்கலாமா சொல்லுங்க? பழைய ஏற்பாட்டில் வாழ்க்கை முறை கற்றுக்கொள்ள முடியுமா? சொல்லுங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? எதனா ஒரு பக்கம் ஆற்றா? ஆமாவா இல்லையா? பழைய ஏற்பாட்டில் வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்ள முடியுமா? தாவீதுக்கு 7 பொண்டாட்டி பழைய ஏற்பாட்டில். ஆண்டவர் முதல்ல சூஸ் பண்ண ஆபிரகாமுக்கு 3 பொண்டாட்டி. பாவம் பண்ணவனுக்கு பலி செலுத்தினா, மற்றவனை கொண்டு போகிற பொண்டாட்டியை எடுத்துக்கிட்டான். சொல்லு, வாழ்க்கை முறையை பழைய ஏற்பாட்டில் கற்றுக்கொள்ள முடியுமா? அவங்க கலாச்சாரம் கம்ப்ளீட்டாக வேறு. நம்ம வாழ்கிறது ராஜாக்களின் காலம் கிடையாது, நம்ம வாழ்கிறது அரசாங்கத்தின் காலம். அன்றைக்கி வாழ்றது ராஜாக்களின் காலம். ராஜா சொல்கிறதான் தீர்மானம், அவன் இஷ்டப்படி அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். பழைய ஏற்பாடு வாசித்து ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்துட்டு பைபிள் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது நான் பெங்களூரில் படித்தேன். ஹொசூர் ஏஜி சர்ச்சில் தான் ஊழியம் பண்ணேன். ஃபைனல் இயர் ஃபுல்லாக தான் ஊழியம் பண்ணேன். அப்போவே அந்த சர்ச்சில் ஒரு 400-500 பேர்கிட்ட வருவாங்கன்னு வச்சுங்களேன். தமிழ், இங்கிலீஷ், கன்னடா, ஹிந்தி, அந்த டெஃபெண்டம் பேச முடியாத ஆட்களுக்கு அவங்களுக்கு அது ஒரு 10-15 பேர் வருவாங்க. இத்தனை விதமான ஆராதனைகள் எனக்கு நடக்கும். தமிழ் சர்வீஸ் தான் மெயின் சர்வீஸு. நான் தான் முதல்ல சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். பாட்டு வாசி ஃபுல்லாக நான் தான் எடுப்பேன். பாஸ்டர் செய்தி கொடுப்பார். இப்படி தான் ஒரு வருஷம் ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. என்னுடைய ஃபைனல் இயர் பைபிள் காலேஜ், 3rd இயர் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒரு நாளைக்கு தமிழ் ஆராதனை முடிச்சு அடுத்து இங்கிலீஷ் ஆராதனை ஆரம்பிக்கும் போது அதுக்கும் நான் தான் போய் வாசிப்பு ஸ்டார்ட் பண்ணேன் இங்கிலீஷில். பாஸ்டர்னை கூப்பிட்டு, ஜான், இங்கிலீஷ் ஆராதனை நானே எடுத்து செய்தி கொடுத்துட்றேன். ஒரு நபர் வந்திருக்காரு, அவருக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் தேவைப்படுது, நீங்கள் அவரோட பேசுங்களேன் அப்படின்னாரு. நான் ரொம்ப சந்தோஷமாக, ஒரு ஸ்டூடெண்ட் நான், என்னை நம்பி ஒரு ஆத்மா கையில் கொடுத்து பாஸ்டர் பொறுப்பாக கொடுக்குறாரு அப்படின்ட்டு நானும் அவருக்கு வாங்குறது கூப்பிட்டு போய் உட்கார வச்சு நானும் ரொம்ப நேரமாக அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மனுஷன் என்னதான் பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல. அவர் என்னோ சொல்லே வர்றாரு. அவர் சொல்கிறதா பார்க்கும்போது ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும், ஆண்டவருக்காக எதையாவது பண்ணிடணும், ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியத்தை நான் கர்த்தருக்காக பண்ணணும், நான் விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் கொடுத்துடணும்னு பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தார். நல்லா தானே பேசலாம் அந்த மனுஷன். ஏன் இவருக்கு என்ன கவுன்சிலிங் தேவைப்படுது, ஏன் பாஸ்டர்கிட்ட பேச விட்டுருக்காரு. கொஞ்ச நேரம் பேசிட்டே வந்தா, சரி இப்போ தானே இதெல்லாம் சொல்கிறீங்க, ரைட்டு தான், நீங்கள் ஆண்டவருக்காக என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க, அதை சொல்லுங்கள். அதை பண்ணணும் இதை பண்ணுன்றீங்களே, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னா, அவன் கிட்ட சொன்னா, ஆபிரகாம் பிள்ளையை பலியை கொடுக்க போனால பாஸ்டர், அந்த மாதிரி எங்கள் அப்பாவை கத்தருக்காக கொடுத்துடலான்னு பார்த்தா ஒரே தடையாக இருக்குது, ஒன்றும் ஆண்டருக்காக கொடுக்கவே முடியலன்றான். அட கொலகாரப்பாவி, ஏய் இரளா பேசிக்கிறார். அப்புறம் தான் யோசிச்சேன், இந்த பைத்தியத்துக்கு பாஸ்டர் பலமுறை கவுன்சிலிங் கொடுத்து ஒர்க் அவுட் ஆகலன்னு ஏன் தள்ள கட்டி விட்டார். நான் நம்பி என்கிட்ட கொடுத்துக்கிறாருன்னு பார்த்தா, அட கிறுக்கு போயில, இவனை நல்லா பைத்தியமடா நீ, இவங்கள நல்லா நன்றா பேசிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி. இந்த ஐடியா எங்கேருந்து வந்துச்சு? சரி, நான் இன்னும் நியாயமாக பேசுகிறேன். அது ரொம்ப லூஸ் தனமாக இருக்குது. இன்னும் நியாயமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆபிரகாமுடைய மனைவி பேர் என்ன? சாராளுக்கு எத்தனை பிள்ளைங்க? பையன் பேர் ஈசாக்கு. மனைவி பேர் என்ன? ரெபேக்காளுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பேர், ஏசா,
யாக்கோபு. இப்போ ரெபேக்காள் ஏசாக்கு சப்போர்ட் பண்ணாளா யாக்கோபுக்கு சப்போர்ட் பண்ணாளா? என்ன பண்ணா? அண்ணா ஆசீர்வாதம் தம்பிக்கு அம்மாவே ஏமாத்தி புருஷனை ஏமாத்தி வாங்கி கொடுத்துட்டா. ஏன்? ஒரு வெங்காயமும் இல்லை. அப்படி அம்மாங்கெல்லாம் புள்ள மேலே பாசம் கொட்டுதுன்னு நினைக்கிறியா? புள்ள மேலே அம்மாங்க பாசம் இருக்கிற காரணமே வயசான காலத்தில் பார்த்துக்குவான்றதுக்கு தான். எல்லா வேஷம் என்ன அது உண்மையாக பாசம் இருக்குது, பாசம் இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த பாசத்துலேயும் ஒரு காரணம் இருக்குது. இங்கே இருக்க தாய்மார்கள் யாருன்னா ஒருத்தர் சொல்லு, 25 வயசு மேலே உன் பிள்ளை பார்த்துக்கவே மாட்டான், அவனை 5 பைசா தர மாட்டான். என் பிள்ளை மேலே பாசம் பார்க்குறேன்னு சொல்லு. எங்க பாரு, அதுதான் சொல்லுகிறேன் எல்லாருமா. என்னம்மா இருப்பியாம்மா? இப்படி இருந்தாலும் சொல்லுவோம்மா. ஒரு 10 வயசு ஆகிட்ட பிறகு சொல்லு. அப்போ நான் இருப்பேன், நான் உயிரோட தான் இருப்பேன். பின்ன புள்ள நாசமாக போடணும் சொல்லுவான். நான் மட்டும் நல்லா இருக்கட்டும் போ, ஏன்னு தான் செய்யலை, அவனை நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்றது வைத்தச்சரில் சொல்கிறது. அதுப்பா ஏன்னு தான் தரல கரும்பு, அதுவும் நல்லா இருந்துட்டு போகுது போ, அப்படித்தான். இல்லை ஆமாம் அப்படித்தான் சொல்கிறது. சரி சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ கவனி, நான் பைபிள்லேருந்து ஒரு செய்தி பிரசங்கம் பண்ணுறேன். ரெபேக்காள் இளைய மகனாகி யாக்கோபின் மேலே அதிகமாய் பாசமாக இருந்தது காரணம் என்ன தெரியுமா? யாக்கோபு கூடாரவாசியாக இருந்தான், வீட்டில் தங்கியிருந்தான். மூத்தவன் ஏசா என்ன பண்ணுவான்? வனசஞ்சாரியாக இருந்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? காட்டுக்கு விலங்க வேட்டையாட போயிடுவான். இவன் வேட்டையாட போனான்னா மிருகம் கிடைக்கும், சம்டைம்ஸ் கிடைக்காது. போனால் ஒரு நாளில் ஒரு வாரம், 4 நாளில் ஒரு வாரம், ஒரு வாரம் ஆகும். சில நேரம் வேட்டையில் மிருகமே கிடைக்காம ஒரு மாதம் ஆகும். அந்த டைமில் வீட்டில் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது யாரு? யாக்கோபு. ஸோ இப்போ சொத்தை நம்பி மூத்தவங்க எழுதி வச்சானா, வேற எவனா எதிராளி வந்து நம்மளை கொண்டு போட்டு சொத்தை ஆக்கிரமிக்க போனால் காப்பாற்றுறதுக்கு யார் வீட்டில் இருக்க மாட்டா? பெரியவன். அப்போ அவன் மேலே சொத்து எழுதி வச்சா நான் தான் கேனச்சி அப்படின்ட்டு இவனை தெளிவாக பண்ணிட்டா. புருஷனுக்கு கண்ணு தெரியல. யாக்கோபு கூடார வசியாக இருந்தான். அது என்ன பண்ணா, டே மகனே நான் என்ன பண்ணுறேன், அண்ணனுடைய ஆசீர்வாதம் மொத்தம் வாங்கி கொடுத்துட்றேன், நீ அம்மாவை பார்த்து கூட இருறா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணப்போ இவன் சொல்கிறான், அப்பாவுக்கு ஈசாக்குக்கு வயதான அப்படின்னால கண்ணு கூட இருச்சு. அவன் சொல்கிறான், அப்பா தொட்டு பார்த்தா கண்டுபிடிச்சிட்டு வருமா? ஏன்னா வசனம் சொல்லுது, ஏசாவுக்கு உடம்பு ஃபுல்லாக பயங்கர முடி இருக்குமா, பயங்கர திக்காக முடி இருக்கு உடம்பு ஃபுல்லாக. யாக்கோபு அப்படி இருக்காது. ஏசா வரா, அப்பா கூப்பிட்றாரு, மகனே மூத்தவனே நான் அவனை ஆஸ்வதிக்க போகிறேன்டா, அப்பாவுக்கு பிடிச்ச மிருகமாக எதனா அவனை வெட்டி நல்லா சமைச்சு கொண்டா, நான் சாப்பிட்டேன், நான் ஒன்று பண்ண போகிறேன், ஆஸ்வதிச்சு எல்லாம் சொத்தெல்லாம் உன் பேரில் கொடுக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறார். இது ரெபேக்காள் கேட்டுனேங்கிறா. கேட்டு என்ன பண்ணுறா, டே இளையவனே உங்கள் அப்பா அந்த மூத்தவனை எல்லாத்தையும் கொடுத்துட்டான்னா நாசமாக போயிடும் வீடு, நீ என்ன பண்ணு, அம்மா சொல்கிறத கேளு, உங்கள் அப்பா ருசி கண்டவன் எப்படின்னு எனக்கு தெரியும், அவன் ருசிக்கு ஏற்ற நான் சமைச்சு தரேன், எடுத்துன்னு போய் கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கி கூட உங்கள் அப்பனுக்கு கண்ணு தெரியாது, பா அம்மா தொட்டு பார்த்தா கண்டுபிடிச்சிட்டு வருமா, கண்டுபிடிச்சானா சமைச்சிட்டு வருமா அப்படின்றான். அதுக்கு அம்மா சொல்லுது, நான் ஆடை வெட்டி கடை வெட்டி உனக்கு விருந்து வைக்கிறேன், அந்த தோலை மேலே பார்த்தின்னு போ, தொட்டானா தோலை தூக்கி காட்டுரு. அதே மாதிரி நடக்குது. ஈசாக்கு கேட்குறாரு, அதுக்கு மகனே அதுக்குள்ளே வண்டி அப்போ வேட்டையாட்டியா வேட்டையாடப்பா, கிடைச்சா சமைச்சிட்டேன்ப்பா. யாக்கோபு மாதிரி தெரிஞ்ச சத்தத்தை கேட்டா, இல்லைப்பா ஏசா தான், இங்கே வா தொட்டு பார்க்குறவன். தொட்டு பார்த்தோன்னா அந்த ஆட்டுத்தோலை பார்த்துக்கிட்டு தொட்டு பார்த்துட்டு ரோமங்களை காணும் பொழுது ஏசாவை போல் தோன்றுகிறது, சத்தமோ யாக்கோபு போல இருக்கே அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷனில் அவனு என்ன பண்ணிட்டான், மூத்த பையன் தான் நினச்சிட்டு ஆசீர்வதிச்சிட்டான். கதை புரிஞ்சுதா? இப்போ இதுலேருந்து இப்போ நான் ஒரு செய்தி கொடுக்க போகிறேன். கவனி, இதுலேருந்து இப்போ நான் ஒரு செய்தி கொடுக்க போகிறேன், ரொம்ப பிப்ளிக்கலாக செய்தி கொடுக்க போகிறேன். கரெக்டாக தப்பான்னு சொல்லு. நீ ரெபேக்காள் மூத்தவனுக்கு பாசம் கொடுக்காம இளையவனுக்கு பாசம் கொடுத்து புருஷனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்தா, அதே போல் ஆண்டவர் யாக்கோபு தான் சூஸ் பண்ணார். அதனால தாய்மார்களே, உங்கள் வீட்டில் 2-3 பிள்ளைகள் இருந்தா உனக்கு பிடிச்ச பையனை நீ பார்ஷாலிட்டி பண்ணி உன் புருஷனை ஏமாற்றி மூத்தவனை ஏமாற்றி இளையவனுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடு, தப்பு இல்லை. ஆண்டவர் அந்த பையனை ஆசீர்வதிச்சிருவாரு அப்படின்னு பைபிள் இருக்கிற பிரசங்கத்தை நான் பண்ணா சரியா தப்பா? இருக்கிறத நாங்கள் பிரசங்கம் பண்ண, இருக்கிறத பிரசங்கம் பண்ண. என்ன பார்த்து உன் மொண்டாட்டி உன் வயசான நாட்டில் ஏமாத்திட்டா சந்தோஷப்படுவியா கோவப்படுவியா? தடவியாகிலும் அவளை விட்டுவிட வேண்டும். இல்லை இல்லை, பத்து அவ்வளோ டெரர் பீஸ் கிடையாது.
அப்போது பழைய ஏற்பாடு நல்லா கவனிங்க. வாட் இஸ் ஓல்ட் டெஸ்ட்மென்ட்? பழைய ஏற்பாடு என்னன்றது முதல்ல புரியணும். நியாயப்பிரமாணத்தினால ஒரு மனிதன் நீதிமான் ஆக முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. நீ பழைய ஏற்பாடு அதிகமாக வாசி அதுலேருந்து உனக்கு புரிஞ்ச நிறைய விஷயத்தை நீ செய்ய ட்ரை பண்ணும்பொழுது அது உன்னை அதிகமாக பாரப்படுத்தும். விடுதலைக்குள்ளே வரமாட்டேன், ஒரு சமாதானத்துக்குள்ளே வரமாட்டேன். தேவராஜ்யம்னா என்ன, சபைனா என்ன, ஆத்துமாதயம்னா என்ன, ஊழியம்னா என்ன அப்படின்றது நீ பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது இந்த புதிய ஏற்பாடு கிறிஸ்துவின் சபை இது எதுவுமே மண்டை எட்டவே எட்டாது. ஏன்னா இதை பற்றி பழைய ஏற்பாட்டில் எதுவுமே இல்லை. புரியுதா? வாழ்க்கை முறை கிறிஸ்து இயேசுவை பார்த்து கற்றுக்கணும். கிறிஸ்துவை பார்த்து வாழலாமா? லைஃப் சூப்பராக இருக்குமா, நாசமாக போயிடுமா? பவுலை பார்த்து வாழலாமா? நல்லா இருக்குமா, நாசமாக போயிடுமா? பேதுருவை பார்த்து வாழலாமா? யோவானை பார்த்து வாழலாமா? யாக்கோவை பார்த்து வாழலாமா? இப்போ என்னுடைய போதகரை நான் பின்பற்றுறேன்னு சொல்லும்போது உன் போதகர் நியாயப்பிரமாணத்தை அதிகமாய் வலியுறுத்தி பேசுகிறாரா இல்லை கிறிஸ்துவை அதிகமாய் வலியுறுத்தி பேசுகிறாரான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு தான் நிஜம். இது நிஜம் இல்லாத வரைக்கும் எல்லாம் நிழல்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ நிஜத்தை பார்த்த பிறகு இப்போ யாரும் எதை பார்க்க போறது இல்லை, நிழலை பார்க்க போறது இல்லை. 7 விதமான பண்டிகை ஃபாலோ பண்ண போறது இல்லை, 7 விதமான பலி ஃபாலோ பண்ண போறது இல்லை, ஓய்வு நாள் ஆசிரிக்க போறது இல்லை, நியாயப்பிரமாணம் எதுவுமே ஃபாலோ பண்ண போறது இல்லை. அப்போ நல்லா கவனி. அப்போ ஃபாலோ பண்ண வேண்டாத ஒரு நியாயப்பிரமாணத்தை ஏன் இஸ்ரேல் மக்கள் இத்தனை வருஷமாக கற்றுக் கொடுத்தாரு? கரெக்டான கேள்வி இல்லையா? ஆமாவா இல்லையா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். நான் லாஸ்ட் டைம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் தான் அவரோட பேசுவேன்னு நான் சொல்லியிருந்தேன். இவன் 3ஆம் அதிகாரம் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அது 2ஆம் அதிகாரத்துடைய கண்டினியூஷன், தொடர்ச்சி. 2ஆம் அதிகாரம் புரியாமல் 3ஆம் அதிகாரத்தில் போக முடியாது. ஸோ இப்போ 2ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வாசிக்க வேண்டாம். அட்லீஸ்ட் 2ஆம் அதிகாரம் எப்படி முடியதாவது பாருங்களேன். பைபிள் எதுலேருந்து வாசிக்கிறீங்க? கடைசிக்கு போயிடுச்சு. கடைசியில் இருந்துன்னா கடைசி வசனம் இல்லை, கொஞ்சம் மேலே அப்படி 17 இருந்து வாசிக்கலாமா? இருங்க நிமிஷம். 16 சாபத்தின் முடிவு. நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் போதும். யூதர்களுக்கு நியாய பிரமாணம், அந்த நியாய பிரமாணத்தை கிரியில செய்த மனுஷன் யாருமே என்னவாகல சொல்லி என்ன ஆகல? நீ நீதிமான் ஆகாம பரலோகம் போக முடியுமா? சத்தமா சொல்லுங்க. நீதிமான் ஆகாம பரலோகம் போக முடியுமா? முடியாது. பரலோகம் போக முடியாது. நிறைய பாஸ்டர்ஸ் என்கிட்ட ஆர்கியூ பண்ணும்போது எதை நம்ம மெயின் எடுத்து காட்டுவாங்க? பரிசேர் சதுசேயரை விட உன் நீதி அதிகமா இல்லைன்னா நீ தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன். அதனால நம்ம பரிசேர் சதுசேயரோட அதிகமாக என்ன பண்ணணும்? அதுவா மீனிங்? எதுக்கு அதிகமான நீதியான காரியங்கள் பண்ணணும்? அதுவா மீனிங்? இல்லை. பரிசேர் சதுசேயர் விருத்த சேதனம் பண்ணாங்க. இங்க இருக்கிற ஆண்கள் எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க? கை தூக்கு. நானும் பண்ணல, நானும் கை தூக்க முடியாது. பரிசேர் சதுசேயர்கள் யாருமே ஓய்வு நாள் ஒரு நாள் ஃபுல்லா வீட்டில் அடுப்பு கொளுத்த மாட்டாங்க, சமைக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, வீட்டு வாசல்கள் தாண்டி வெளியே வர மாட்டாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படி இருந்தால் பத்தாதான். இயேசு சொன்னாரு, அதை விட உன் நீதி அதிகமாக இல்லைன்னா அப்போ அதை விட அதிகமாக நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இயேசு வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியன் நமக்கு வரும்பொழுது அவர் என்ன பண்ணுவார்? பைபிள் சொல்லுது, நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும். ஃபர்ஸ்ட் விட்டீங்க பாவத்தை குறித்து, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து. சரி, இப்போ சொல்லு, பாவத்தை குறித்து ஆவியன் என்ன சொல்லுவார்? நீதியை குறித்து ஆவியன் என்ன சொல்லுவார்? நியாய தீர்ப்பு குறித்து ஆவியன் என்ன சொல்லுவார்? கரெக்டாக சொல்லு. பாவத்தை பற்றி என்ன சொல்லுவார்? நீ பாவின்னு சொல்லுவாரோ? நீ பாவி. அப்படியா? நீ பாவி, நீ பாவி. சரி, அந்த வசனம் எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். யோவான் 14 திருப்புங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 8 வாசிக்கலாமா? யோவான் 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்தோ நீதியை குறித்தோ யார? ஆவியானவர்.
இயேசு சொன்ன ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து கண்டிப்பா உணர்த்துவார். அதுதான் மீனிங். கண்டித்து உணர்த்துவார்ன்றப்போ கன்ஃபார்மா ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்? வாசிங்க. விசுவாசியாதபடினாலே, கவுனி, ஆக்சுவலா ஆவியானவர் யாரை பத்தி பேசுறாரு? அவிசுவாச பத்தி பேசுறாரு. அவிசுவாசி கிட்ட பேசுவாரா நீ பாவின் பாரா. அவன் விசுவாசிகளாகி நம்ம கிட்ட சொல்லுவாரு, நம்மளையும் பாவின் பாரோ, நீதிமான்னு சொல்லுவாரு. ராமன் சொல்லுங்களேன். ரட்சிக்கப்பட்ட நம்மள ஆவியானவர் உணர்த்துவாரு. ஆனா இன்னைக்கு அந்த உணர்வு நமக்குள்ள இல்லாம நம்ம இன்னும் பாவி பாவி பாவின்ற உணர்வு அதிகமா வந்துகிட்டே இருக்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா நீ இன்னும் உன்னுடைய கிரியைகளே நம்பிக்கிட்டு இருக்கிற. நீ நல்லது பண்ணா நீ நல்லவன் நினைக்கிற, நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டா நீ கெட்டவன் நினைக்கிற. உன்னுடைய கிரியைகளை வைத்துதான் கர்த்தர் உன்னை நியாயம் தீர்க்கணும். அப்படின்னா அப்ப இயேசு சிலுவையில் மரிக்க வேண்டிய அவசியம் எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? இன்னைக்கு உங்களுக்குள்ள கர்த்தர் உங்களோட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணட்டும். விசுவாசத்தால் மட்டுமே நீங்க வாழுங்க, கிரியை சார்ந்து வேண்டாம். ஆமென். சரி, நம்ம வாசிங்க. அப்போ விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடியினால் நான் பிதாவிடத்தில் போகிறபடினால. அப்ப யார் நீதி? வாசிச்சு இதில் இருக்கிறது மட்டும் சொல்லு. என்னை காணாதபடியினால் என் பிதாவிடத்தில் போகிறபடியினால். அப்ப இது நீதி யாரை குறித்தது? இயேசுவை குறித்தது. ஆவியானவர் உலகத்தாங்கிட்ட சொல்றாரா, நீ பாவி. ஏன்? ஏன்னா நீ இயேசுவ விசுவாசிக்கல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இயேசு இனிமே பார்க்க மாட்டேன்ற காரணத்தால நீதியை குறித்து உணர்த்துவாராம். அப்ப யாரை பத்தி பேசுறாரு? இயேசுதான் நீதிபரர். புரியுதா? மூணாவது, நியாய தீர்ப்பு. நீங்கள் இனி என்னை, அடுத்து இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே. அப்படின்னா நீ விசுவாசிக்க மாட்டேங்கிற, ஒழுங்கா இயேசு விசுவாசி. நீ இயேசுவை விசுவாசினா அவரை விட ஒரு பெரிய நீதியை உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? பிசாசு மொத்தமா சிலுவையில் காலி பண்ணிட்டார். அப்போ நீ பாவத்தை பத்தி பயப்பட தேவையில்ல. ஐயோ நான் நீதிமான் ஆகலையே, நான் ஒழுக்கம் ஆகலைன்னு பயப்பட தேவையில்ல. ஐயோ நான் பிசாசு என்ன பண்றானேன்னு பயப்பட தேவையில்ல. இது மூணுத்தையும் இயேசு சிலுவையில் பரிபூர்ணமாய் செய்து முடித்தாரு. இதை தான் ஆவியானவர் உலகத்தானுக்கே போதிக்கிறார்னா ஏன் உனக்கு போதிக்க மாட்டேங்கிறாரு? விசுவாசத்தால் நான் தகுதி ஆயிட்டேன்றது ஏன் இன்னும் புரிய மாட்டேங்குது? எத்தனை நாள் தான் கிரியை நம்பியே ஓடிட்டு இருப்பீங்க? இப்போ இதெல்லாம் நான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்? நீ அவுத்து விட்ட கழுத மாதிரி என்னனாலும் பண்ணிக்கொன்றது அர்த்தமா? இல்லை. நீ விசுவாசித்தால் நீ நீதிமான் ஆக்கப்படுவ. விசுவாசத்தால் நான் நீதிமான் ஆயிட்டேன்றது மண்டைக்கு ஏறினா மட்டும்தான் நீதி கேட்ட கிரியும் வாழ்க்கையில் காணப்படும். புரியுதா? விசுவாசத்தால் நீதிமான் ஆயிட்டுன்றது புரியாம நான் இதை பண்ணும், நான் அதை பண்ணும், நான் ஒழுக்கமா இருக்கணும், நான் பரிசுத்தமா இருக்கணும், இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு தருணத்தில் நீ இடரும் பொழுது, சறுக்கும் பொழுது, நீ பாவத்தில் விழுகும் பொழுது அந்த பாவம் திருப்பி ஒன்று தான் பண்ணு. நீ பாவி ஆயிட்ட, பாவி ஆயிட்ட, பாவி ஆயிட்ட, இத்தனை வருஷம் இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆண்டு இதெல்லாம் கேட்டாரு. இப்படி பாவி ஆயிட்ட உன் செப்பத்தை ஆண்டு என்ன பண்ண மாட்டாரு? இது வசனம் இல்லை, இது உன் மனசாட்சி விட்டு பேசுது. ஏன்? ஏன்னா உன் மனதின் அடிப்படையில் உன்னுடைய கிரியின் மேல் நம்பிக்கையா இருக்கிற, விசுவாசிக்கிற இயேசு மேல் நம்பிக்கையா இல்லை. சும்மா ஊருக்கா மாதிரி இயேசுவை யூஸ் பண்ணிக்கிறோம். நாங்கள் இயேசுவை ஆராதிக்கிறோம் இல்லை, பாட்டு வேற பாடுறோம், ஆராதனை உமக்கே. பாட்டு மட்டும் நல்லா ஓடும். ஆனா அவர் மேல கவனம் இல்லை, அவர் மேல விசுவாசம் இல்லை. நான் அவர் விசுவாசிக்கிறனால அவர் என்ன தகுதிப்படுத்திட்டாரு அதுக்குள்ள வரவே மாட்டேங்கிறோம். ஐயோ நான் இன்னும் சரியில்லை, ஐயோ நான் பாவி, நான் அதை பண்ணிட்டேன், நான் இதை பண்ணிட்டேன், நான் அந்த மாதிரிலாம் பண்ணாம உன் கிரியின் அடிப்படையில் நீதிமான் ஆகணும்னு ஆசை இருக்கா? அப்போ உன்னுடைய நீதி உன் கிரியினால வரல, விசுவாசத்தால வருதுன்ற முதல்ல புரிஞ்சுக்கோ. அப்பதான் நீ செய்கிற செயலும் நீதியா இருக்க முடியும். உன் பரிசுத்தம் இயேசு இலவசமா கொடுத்தாருன்னு புரிஞ்சுக்கோ. அப்பதான் உன் செயல்களில் பரிசுத்தம் காணப்படும். அல்லேலூயா. அப்போ நம்ம திருப்பி இதுக்கே வந்துடும். என்ன வாசிச்சுட்டு இருந்தோம் நம்ம? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம். எந்த மனுஷனும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும்னு சொன்ன எல்லாம் பைபிள் திருப்பு கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 16 இருந்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். செய்தி முடிச்சுட்டேன், வேகமா வாசிக்க மட்டும் போறோம். என்ன இருக்குன்றது நீங்களே படிச்சுக்கங்க.
இல்லாட்டி அடுத்த வாரம் நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது கண்டினியூ பண்ணலாம். சரியா? கலாத்தியர் 2:16 சேர்ந்து வாசிங்க. நியாய பிரமாணத்தின் கிரியினாலே எந்த மனுஷனும் நீதிமானாகப்படுவதில்லையே, கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ? இவங்க கேள்விக்கு பதில் கிடைக்குதா? பதில் கிடைக்குதா? நான் இயேசு விசுவாசிக்கிறேன்னு சொல்லி இன்னும் என் கிரியில் பாவமா இருக்குது அப்படின்னா என் பாவத்துக்கு இயேசு காரணமா? இல்ல. அப்புறம் இடித்து போட்டவைகளையே 18 பிரமாணத்தை மீறுகிறேன் என்று எந்த பிரமாணத்தை விட்டு வெளியே வந்தனோ நான் திருப்பி அதே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் இடிச்சு போட்டதே வேஸ்ட். அப்புறம் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கும்படி நியாய பிரமாணத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தேனே. அப்புறம் இப்ப கவனி 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 ஒரு நிமிஷம். நான் எதுக்காக செத்துட்டேன்? எதுக்காக செத்துட்டேன்? நியாய பிரமாணத்துக்காக செத்துட்டேன். கவனிக்க பண்றீங்க பாருங்க. இன்னும் பழைய செய்தியை தான் திருப்பி திருப்பி சொல்லுகிறீங்க என்கிட்ட. இங்க என்ன வாசிச்சோம்? 19 யாருக்காக பிழைக்கும்படி? யாருக்காக பிழைக்கும்படி? இயேசுக்காக பிழைக்கும்படி நான் கவுனி. இப்ப எதுக்காக நீ செத்து போயிட்டீங்கன்னா நீ யாருக்காக பிழைக்கலாம்? நியாய பிரமாணத்துக்காக செத்து போயிட்ட அப்படின்னா இப்ப யாருக்காக பிழைக்கலாம்? நீ பைபிள் வாசிக்கிற பேர்ல இன்னும் நியாய பிரமாணம் இருக்குன்னு நீ பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நீ இயேசுக்காக வாழ்றது சும்மா கதை. தொடர்ந்து வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஒரு நிமிஷம், மேல ஏதோ ஒன்றுக்காக செத்துட்டேன் அப்படின்னாரு, அதுல பழச்சிக்கிட்டேன்னு சொல்லவே இல்லை. நியாய பிரமாணத்துக்காக நியாய பிரமாணத்திலேயே நான் செத்துட்டேன். இப்போ கிறிஸ்துவுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனா சாகல, பிழைத்திருக்கிறேன். இயேசுடைய பியூட்டி அதுதான். இயேசுக்காக சாக முடிவு பண்ணிட்ட, உனக்கு சாக விட மாட்டார். நீ நியாய பிரமாணத்தை பிடிச்சி நான் அதை பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி எல்லாரோட நான் சூப்பராய், இது வந்துட்டு பரிசேய புத்தி, யூத புத்தி, யூத மத புத்தி. சர்ச்சைக்கு 2 பேர் போனாங்க. வெரி குட். நம்ம கதை நல்லா தெரியும், சத்தியம் தான் தெரிய மாட்டேங்குது. ஆயக்காரன் பரிசேயன். ஆயக்காரன்னா யாரு? வரி வசூல் பண்றவன். வரி வசூல் பண்றவன் கவர்மெண்ட் 10 ரூபா தான் வாங்குதுன்னு தெரியும், இவன் வேணும்னே 30 ரூபா வாங்குவான். மக்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அநியாயமா என் சம்பளத்தை வாங்கிட்டு போறானே அப்படின்ட்டு இந்த வரி வசூல் பண்ற அவன் பேர் ஆயக்காரன். அவன் பேர் இல்லை, தொழில் பேர். அவன் தான் இருக்கிறலே பாவியா பார்த்தாங்க. பரிசேயனும் ஆயக்காரனும் போறான். இந்த ஆயக்காரன் தான் இருக்கிறலே பாவியா கருதப்படுவான், சர்ச்சைக்கு போறான். இன்னொருத்தர் பரிசேயன், சர்ச்சைக்கு போறான். இவன் பரிசேயன் என்ன சொல்லி ஜெபம் பண்றான்? நானு அவனை மாதிரி இல்லை, நான் தான் சர்ச்சில் எல்லாரையும் செய்கிறேன், அவனை மாதிரி இல்லை, நான் தான் நிறைய காணிக்க தரேன், அவனை மாதிரி. இந்த அவனை மாதிரி இல்லைன்ற புத்தியே பாவ புத்தி, பரிசேய புத்தி, கிறிஸ்து விரோதமான புத்தி, இது உன்னை பாதாள கொண்டு போற புத்தி. நான் அவனை மாதிரி இல்லை அப்படின்னு அர்த்தம். நான் அவனை விட பெட்டர். இது வேலைக்காரனா? ஓ, மேலேக்கிறேன், வேலைக்காரன் கேச்சு. நான் அவனோட மேலேக்கிறேன். யாரோட நீ மேலேக்கிற? நான் உன் பக்கத்தில் இருக்கிற அவனோட நான் மேலேக்கிறேன் அப்படின்ற அந்த ஆவிக்குரிய ஃபீலிங் வருது. அப்படின்னா நீ கிறிஸ்டின்ல வரத்தவில்லை, இந்துவிலே ஜாதியில் இருந்துக்கலாமே. நான் வந்தோட உயர்ந்த ஜாதி இல்லை, என்னோட அவன் தாழ்ந்த ஜாதி, அங்கேயே இருந்துக்கலாம். ஏன் இங்கே வந்த? ஆமாவே இல்லையா? சரி, அப்ப வேற என்ன சொன்னா? நான் அவனை மாதிரி இல்லை, 2 தடவை உபவாசிக்கிறேன், அவன் அநியாயக்காரன், அவன் பரிகாரன், அவன் மோசமானவன், அவன் ஏமாத்துறான், நான் அப்படி. சரி, அப்ப அது உண்மை. அவன் பண்ண செவ்வாய் உண்மை உண்மைதான். ஆயக்காரன் மோசமானவன், ஏமாத்துக்காரன், கொள்ளையடிப்பான், திருடுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனா அவனத்தை ஜெபம் பண்ணா என்ன ஜெபம் பண்ணா? வானத்துக்கும் எடுத்து பார்க்க துணியாமல் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு சொன்னா, பாவியாகிய மேலே ஃபாஸ்டிங் போட்டு வந்து ஜெபத்தை ஆண்டு கேட்கல. ஐயோ நான் பாவி ஆண்டர் ஒத்துக்கிட்டான் பத்தியா, அவன் ஜெபத்தை கேட்டாரு. தசமாக கொடுத்தான் பாரு, அவன் ஜெபத்தை கேட்கல. நான் பாவி ஆண்டவரே எல்லாமே நீங்க தான் எசப்பா பாரு, அவன் ஜெபத்தை கேட்டாரு.
புரியுதா? நான் அவனை மாதிரி இல்லைன்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ பரிசேயர்ல ஒருத்தன் ஆயிட்ட. பரிசேய புத்தி, யூத புத்தி. அது என்ன புத்தி தெரியுமா? அது நீ செய்கிற கிரியைகள்ல நீ பெரிய ஆளா ஒரு ஃபீலிங் உனக்குள்ள. படிச்சா கொஞ்சம் படிச்சோன்ற ஃபீலிங், மற்றவனை மட்டமா பார்க்குற நினைப்பு இல்லை, கொஞ்சம் அழகா இருந்தால் அழகா இருக்குன்ற ஃபீலிங், கருப்பாக இருக்கிற கொஞ்சம் மட்டமாக பார்க்குற நினைப்பு. அதனால தான் கருப்பாகிறலாம் நல்ல பவுடர் போட்டு மூஞ்சி ஃபுல்லாக பூசின்னு அது கருப்பாக இருக்கும்போதே பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. இவன் அவனை மட்டமாக பார்க்குறான்றப்ப இது பவுடர் தூக்கி வாரி போட்டோன்ட்டு இப்போ தான் பார்க்க முடியல. உண்மையாகவே எதுக்கு இந்த வேலை? காரணம் என்ன? நான் அவனை மாதிரி. அதான் பிரச்சனை, அதான் பிரச்சனை. எங்களோட சேர்ந்து சொல்லுங்க, கிரியை சார்ந்த புத்தி கிறிஸ்துவுக்கு விரோதமான புத்தி. அப்ப கிறிஸ்துவுக்கு பிரியமான புத்தி எது? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. கரங்களை தெரியல சொல்லலுயா. இது 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம். அங்கதான் பவுல் ஹைலைட்டா முடிகிறார். என்ன சொல்றாரு? இல்ல 20 வாசிருங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே. அங்க பாரு, ராமேன் சொல்லு. வாழ்க்கையில பழிச்சிக்கணும், தப்பிச்சிக்கணும் அப்படின்னா உமேல் அன்பு வச்சு உனக்காக இயேசு சிலுவையில் மரித்தார் பத்தியா, அவர் விசுவாசி. நீ எதை செஞ்சாலும் விசுவாசத்தின் அடிப்படையில் வரட்டும். நீ செய்யற செயல் மேல் நம்பிக்கை வைக்காத. நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன், நான் மட்டும் தான் வேலை செய்யறேன், நான் மட்டும் தான் இதெல்லாம் பண்றேன், இந்த பேச்செல்லாம் உனக்குள்ள வருது அப்படின்னா நீ உண்மை விசுவாசத்தோடு நீ பண்ணலைன்றது அர்த்தம். உன்னுடைய செயல்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறன்னு அர்த்தம். அது கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியம். ஆமென். கடைசி வசனம் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை, நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. கவனிச்சிங்களா? கவனிச்சியா? நீ இப்படிலாம் செய்யறனாலதான் நீ நீதிமான்ற ஃபீலிங் உனக்குள்ள வருது அப்படின்னா உனக்காக இயேசு மரிச்சது வேஸ்டா போயிடும். நான் சொல்ல, வசனம் தான் சொல்லு, வேதம் சொல்லுது. புரியுதா? உன் நீதியானது நியாய பிரமாண நிமித்தமாய் வருமானால், நியாய பிரமாணம் என்பது கிரியை. நான் நீதிமான் அப்படின்றது என்னோட கிரியினால வருது அப்படின்னா அப்ப எனக்காக இயேசு மரிச்சது. இன்னைக்கு நீங்க தவறாம 99% தமிழ்நாடு லெவலில், இந்தியா லெவலில் சொல்றேன், 99% பாஸ்டர்ஸ்னுடைய உபதேசம் சபையில் எப்படி இருக்குன்னா, நீ ஒழுங்கா வாழ்ந்தா பரலோகம் போவ, நீ ஒழுங்கா வாழலனா போக மாட்டேன். அப்ப நானத்தமா சொல்றேன், சரி நானே ஒழுங்கா வாழ்ந்து நானே பரலோகத்துக்கு போயிட்டு போறேன், நீ இயேசு வேண்டாம். கரெக்டா இல்லையா? நான் சொல்ல, பவுல் தான் சொல்றாரு. உன் நீதியானது உன்னுடைய கிரியினால வருது அப்படின்னா அப்ப இயேசு உனக்கு வேண்டாம். இயேசு மரிச்சது வீணா இருக்கும், வேஸ்டா இருக்குமே. அங்கதான் சொல்றேன், இது எல்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய காரியம். அதே மத புத்தி கிறிஸ்தவத்தில் நிறைய ஊடுருவிருச்சு. இந்த பிராயச்சித்தம் பண்ணணும், அந்த யாகம் வளர்க்கணும், இந்த கும்பாபிஷேகத்தை நீங்கள் தான் செலவு பண்ணணும், நீங்கள் இந்த வேண்டுதல் எடுத்துக்கிட்டு அந்த ஊரில் குலதெய்வம் சாமிக்கு போய் இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணணும், ஊர் திருவிழா நீங்கள் எடுத்து நடத்தணும், ஆமாம் கழுதைக்கு தாலி கட்டணும், அப்போ வரும். எல்லாரும் முட்டாள்தனமான காரியம். இப்படிலாம் செஞ்சா ஏதோ நடந்துருன்ற நம்பிக்கை. இப்ப நல்லா கவனி, அது அது அந்த மாதிரி இல்லை. நம்ம அந்த மாதிரி பண்றது இல்லை. நம்ம அந்த மாதிரி பண்ணலனாலும் வேற விதத்துல, ஏதோ ஒரு விதத்துல நம்ம செய்யற கிரியின் மேல ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சுட்டே இருக்கிறோம். நான் நல்லா ஜெபம் பண்றேன், அது பிசாசன் ஒன்னும் உன் ஜெபத்திலையா? நான் விசுவாசிக்கிறவர் இயேசுன்றபடினால பிசாசன் ஒன்னும். ஆமென். நிறைய பேர் கெட்ட கனவு வருதுன்னு பைபிள் தூக்கி தள்ள வச்சு, நான் பைபிள் தலகாணியா உடனே பைபிள் மட்டும் பேப்பரில் செய்யாம மெத்தையில் பண்ணி வச்சுக்கிறாங்க, பஞ்சில் பண்ணி வச்சுக்கிறாங்க பைபிளில். எல்லா மூட நம்பிக்கையும் நீ கிறிஸ்தவத்தில் இருக்குது. அதில் மிகப்பெரிய மூட நம்பிக்கை, உனக்கு கிறிஸ்துவை விட்டு பிரிக்கக்கூடிய மூட நம்பிக்கை, நீ செய்கிற கிரியினால நீ நீதிமன் ஆயிட்டுன்ற ஒரு உணர்வு. அது ஆக்சுவலாக உன்னை இயேசோடு சேர்க்கல, உன்னை இயேசு விட்டு தூரம் கொண்டு போயிட்டு இருக்கு. இயேசுன்ற பேரை சொல்கிறோம், ஆனால் நம்பிக்கை மொத்தம் உன் கிரியை மேலே தான் வச்சுருக்கிறேன், இயேசு மேலே வைக்கல.
ஆமென். எத்தனை பேருக்கு உண்மையாக நான் சொல்றது புரியுது? இன்னைக்கு புரிஞ்ச எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. ஒரு 2 வசனம் வாசி முடிக்க போகிறோம், அவ்வளோதான். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வீட்டில் போய் ஃபுல்லாக வாசிங்க. இப்போ நியாயப்பிரமாணம் நம்ம நீதிமான் ஆக்காது அப்படின்னா, இப்போ பைபிளில் பழைய ஏற்பாடு ஃபுல்லாக நியாயப்பிரமாணம்ன்ற பேரில் ஏன் ஆண்டு கொடுத்தாரு? அதுவும் ஆண்டு கொடுத்தது தானே, ஏன் கொடுத்தாரு? வாசிக்கலாமா? பவுலை விட சிறப்பாக இதை போதிக்க ஆள் இல்லை. நம்ம ஒரு 10லேருந்து வாசிக்கலாம். 9 சேர்த்து வாசிங்க. அந்தபடி எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். விசுவாச மார்க்கத்தார் எப்படி? விசுவாசிக்கிறவன் மட்டும்தான் ஆபிரகாம் ஆசீர்வாதத்துக்குள்ள வருவான். கிரியை சார்ந்திருக்க வரமாட்டான். சரியா? தொடர்ந்து வாசிங்க. கவனிச்சியா? நான் சொல்லல நியாய பிரமாணம் சாபத்திற்குரியது, நியாய பிரமாணம் ஆவிக்குரியது அல்ல. நியாய பிரமாணத்தை தேவன் ஆசீர்வாதமாய் கொடுக்கவில்லை. நியாய பிரமாணத்தை ஏன் கொடுத்தாரு புரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ. ரைட்டா? இப்ப நியாய பிரமாணத்தை எழுதி இருக்கிறது அவனுக்கு எவன் ஃபாலோ பண்ணலையோ அவன் சபிக்கப்பட்டவன். நம்ம அதுல இல்லை இன்னும் அவன். ரைட், அடுத்து கவனி. இப்ப இவர் யூதர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. நியாய பிரமாணத்தை கொடுத்துட்டாரு, ஃபாலோ பண்ண சொல்லி கட்டளைகள், நியாய பிரமாணம் கட்டளை 10 கட்டளைகள் இருந்து எல்லா கட்டளையுமே இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ண சொல்லி சொன்னாரு. ஃபாலோ பண்ணலைன்னா நீ யாரு? சபிக்கப்பட்டவன். சரி, ஃபாலோ பண்ண கத்திரத்துல சேர்ந்துடலாமான்னு கேட்டா அதுவும் முடியாது. இப்படி சொல்றேன் பாரு, சும்மா ஒரு எக்ஸாம்பிள். சர்ச்சைக்கு வரலன்னா உனக்கு சாபம். எக்ஸாம்பிள், உண்மை இல்லை, உதாரணம் சொல்றேன். சர்ச்சைக்கு வரலன்னா உனக்கு அப்ப வந்த ஆசீர்வாதமா கிடையாது. சர்ச்சைக்கு வரலன்னா சாபம், வந்தா ஆசீர்வாதமா கிடையாது. இது என்ன கணக்கு? இது அப்படிதான் யூதர்களுக்கு நியாய பிரமாணம் இருந்துச்சு. இது புரியாம நம்ம உட்காந்து பழைய ஏற்பாட்டில இருந்தே எல்லா செய்தியும் பேசுறது, படிக்கும் போதெல்லாம் பழைய ஏற்பாடே ஃபுல்லா வாசிக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம், அது முடிந்து போன ஒரு காலம். இப்ப வெறும் சரித்திரம். அதை படிச்சு இயேசு இல்லாத காலத்துல எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க படுறா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நமக்காக தேவன் இயேசுவை கொடுத்துக்கிறாருன்னு சந்தோஷப்படுறதுக்காக. அதை விட்டு பைபிள் சொல்லுது பாரு, இன்னும் பழைய ஏற்பாடே வாசிட்டு வரோம். நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரதே இல்லை. இந்த பாஸ்டர்மார்களும் புதிய ஏற்பாட்டு பிரசங்கம் பண்றது இல்லை. எப்போ செய்தி எடுத்தாலும் தாவீது, கோலியாத்து, சிம்சோன் பாவத்தில் விழுந்தான், ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, யோபு கதை. புதிய ஏற்பாட்டுக்குள்ள வா, கதையே கிடையாது மகனே, உட்காந்து படி. புரியலனாலும் ஒரு முறைக்கு 10 முறை திருப்பி சொல்லி தருவேன், புரிஞ்சுக்கோ. அந்த விசுவாசத்தோட பரலோகம் கொண்டு போகும். நமக்கு அது வேணாம். பாஸ்டர் என்ன பாஸ்டர், தாவீது 5 கல் எடுத்தான், அந்த இது சொயிட்டு அடிச்சான், கோலியாத்து டமால் வேண்டாம், இதே போல கர்த்தர் உனக்கும் செய்தியை தருவார். அப்படி பிரசங்கம் பண்ண எவ்வளவு சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. சரி, நான் அதை பிரசங்கம் பண்றேன்னு வச்சுக்கோ. எந்த உன் கோலியாத் யாருன்னு முதல்ல சொல்லு, எவனை கல்லெடுத்து அடிக்க போறேன்னு சொல்லு. புரியுதா? சரி, தொடர்ந்து கலாத்தியர் 3. நான் சொல்லல, பவுல் சொல்றாரு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11. நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமா இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே, கவனிச்சியா, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான நீதி இருக்கு. இப்ப நியாய பிரமாணத்தினால என்ன பாரு, ஆண்டவர் கொடுத்த எல்லா கட்டளையும் ஏன் கொடுத்தார் தெரியுமா? கட்டளையை கொடுத்தவர் விசுவாசிக்கு சொல்லி கொடுத்தார். ஆனா இவனை பண்ண ஆரம்பிச்சிட்டான், கொடுத்தவரை மறந்துட்டு கொடுத்ததை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால இவன் ஆண்டவர்கிட்ட சேரவே இல்லை, தூரமா போயிட்டான். இப்ப அதே போல ஜெபிக்கிறோன்ற பேர்ல நம்ம ஜெபத்தை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். யாரை விட்டு தூரம் போயிட்டோம்? பைபிள் வாசிக்கிறோன்ற பேர்ல இந்த பைபிள் இயேசுவை பத்தி சொல்லுதுன்றதை மறந்துட்டு எனக்கு ஒரு வசனம் கிடைக்குமா, எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்குமான்னு நீ இயேசுவை மறந்து உன்னை தேட ஆரம்பிச்சிட்ட. நீ பைபிள் வாசிக்கிறன்ற பேர்ல நீ யாரை விட்டு தூரம் போயிட்டு இருக்க? எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? சில பேருக்கு புரியாம கை தூக்கிடுறாங்க. பரவாயில்ல, உங்க கை தூக்கின விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரித்து உங்களுக்கு கர்த்தர் புரிய வைக்கட்டும்.
ரைட்டா? வாசிக்கலாம். நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று எங்க எழுதியிருக்கு? பழைய ஏற்பாட்டில் தான் எழுதியிருக்கு. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். இது அப்படியே வச்சுக்கோமா. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம். இந்த கலாத்தியர் 3 அப்படியே வச்சுக்கோங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 30 வாசிங்க. 30 கடைசி வரைக்கும். ரோமர் 9 30 கடைசி வரைக்கும் இப்படி இருக்கு. என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறச்சாதியார். புறச்சாதியார்னா யாரு? யாரு? நம்ம தான் புறச்சாதியார். புறச்சாதினா யாரு? நம்ம தான். தேவச்சனம்னா யாரு? யூதர்கள், இஸ்ரவேலர்கள். சரியா? இன்னைக்கு நம்ம தான் தேவச்சனம். யூதர்கள் தேவச்சனங்கள் கிடையாது. சரியா? பாரு, புறஜாதியார் நீதியை தேடல, நம்ம நீதிமன் ஆயிட்டோமா? 31ஆம் வசனம். நீதி பிரமாணத்தை தேடுற இஸ்ரவேலரோ என்ன பண்ணல? அடையல. அப்புறம் ஏன் அப்படின்னா அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுவதற்கான கல்லிலே இதோ இடறுவதற்கான கல்லையும் தவறுவதற்கான கண்மலையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் இயேசுவை விசுவாசிக்கிற வெக்கப்பட மாட்டான். நியாய பிரமாணத்தை உட்கார்ந்து வாசிட்டு இருக்கிறவன் இயேசுவாலவே நீ இடறி போயிடுவேன். இங்க 32ஆம் வசனம் பாருங்க. ஏன் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. கவனிச்சியா? கவனிச்சியா? எத்தனை பேர் புரியுது? சத்யாபதர் புரியுதா? புரியுதுதான் சொல்லி அவனை என்ன பண்றது? நான் ஒரு பப்ளிக்கா கேட்டேன். தன் கிரியைகளின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன், எனக்காய் கிரியை செய்த இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ செஞ்ச கிரியையா இல்லை உனக்காக சிலுவையில் இயேசு செஞ்ச கிரியையா? அப்போ நீ செய்கிற கிரியையெல்லாம் வேண்டாமா? செய்வேனாமா? செய்யணும். ஆனால் அது நம்பிக்கை வைக்க மாட்டேன். நான் காணிக்கை கொடுப்பேன், அதனால ஆசீர்வாதம் நினைக்க மாட்டேன். நான் சபைக்கு வருவேன், அதனால ஆசீர்வாதம் நினைக்க மாட்டேன். தமிழங்க ஆடு அடிச்சு போடுவேன், அதனால ஆசீர்வாதம்னே. என் ஆசீர்வாதம் இயேசு. என் ஆசீர்வாதம் என் கிரியை சார்ந்ததல்ல, என் ஆசீர்வாதம் விசுவாசத்தை சார்ந்தது. கலாத்தியர் 3க்கு வாங்க. கலாத்தியர் 3க்கு வாங்க. 12 வாசிங்க. நியாய பிரமாணமோ அப்படியா? அப்படியா? நியாய பிரமாணம் எதற்குரியது அல்ல. நீ விசுவாசினா நியாய பிரமாணத்தை வாசிக்காத. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசுவை? தயவு செய்து நியாய பிரமாணத்தை கைவிட்டுரு. என்ன சிரிக்கிறீங்க? பழைய ஏற்பாடு எப்பெல்லாம் வாசிக்கிறியோ இந்த பழைய ஏற்பாடு எப்படி இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணதுன்றதை கண்டுபிடிக்க முடியலன்னா வாசிக்காத. ஸ்கூலுக்கு போற, பாஸ் ஆக போறது, அப்புறம் எதுக்கு ஸ்கூலுக்கு போற? மேக்ஸ் உட்காந்து போட்டு போட்டு பார்க்குற, சுத்தமாக வரல, ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுற? போகிற மெக்கானிக் செட்டில் சேர்ந்து மெக்கானிக் தொழில் கற்றுன பிழைக்க கற்றுக்க, அவ்வளோதான். பழைய கொலோசியர் 2ஆம் அதிகாரம் பவுல் என்னமா சொல்றாரு? இந்த நியாய பிரமாணத்தின் கிரியைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியது. கொலோசியர் 2 நியாய பிரமாணத்தை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டு இவைகளின் பொருள் யாரை பற்றியது? அப்போ எப்பெல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் உமாதேவி கவனிங்க. இப்போ எப்படின்னா அங்கே ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினாங்க. அந்த பலி 2 பலி இருக்கு. ஒன்று போக்காடு, இன்னொன்று பலியாடு. இந்த 2த்தையுமே நம்மளை பூர்ணப்படுத்தல. இந்த 2 வேலையுமே இயேசு செய்து முடித்தார். அதை கனெக்ட் பண்ண தெரியல. பழைய ஏற்பாடை இயேசுவோடு கூட கனெக்ட் புரியுதுல, சேர்க்க தெரியல அப்படின்னா வாசிக்காத. பழைய ஏற்பாடு வாசிக்காத, புதிய ஏற்பாடு வாசி. இயேசுவை பற்றி வாசி, சீஷர்களை பற்றி வாசி, சபையை பற்றி வாசி, உன் வாழ்க்கையில் தேவனை வச்சிருக்க திட்டம் என்னன்னு வாசி. புரியுதா? அப்போ நியாய பிரமாணம் ஆவிக்கு விசுவாசத்துக்குரியது அல்ல. அதை விசுவாசிக்காத. அவைகளை செய்கிற மனுஷன் அவைகளால் அவன்சியா. நியாய பிரமாணத்தின்படி நீ செஞ்சிட்டா நீ சாவ மாட்ட. நமக்கு இல்லை, யூதர்களுக்கு. நமக்கு நியாய பிரமாணமே இல்லை, நமக்கு விசுவாசம் மட்டும்தான். அடுத்து, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி
நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை. நியாயப்பிரமாணம் என்னது சொல்லு? நியாயப்பிரமாணம் என்னது? சாபம். எல்லாரும் சொல்லு, நியாயப்பிரமாணம் என்னது? அதுல இருந்து உன்னை காப்பாத்துறது யாரு? இப்ப 2 எஜமான ஊழியம் பண்ண முடியுமா? ஒன்னு இயேசு, இல்லாட்டி மோசையின் பிரமாணம். நீ எதுக்குள்ள இருக்கிற? 2த்தையும் பிடிச்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. ஒன்னு இருந்தா இயேசுக்குள்ள இரு, இல்லாட்டி மோசைக்குள்ள இரு. மோசை கையில வாங்கின நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ண முதல் 40 லட்சம் பேர் என்னாச்சு தெரியுமா? செத்து போயிட்டாங்க. மோசையுடைய தலைமைத்துவத்தில் மரணம் உண்டானது. இயேசு கிறிஸ்துவின் தலைமைத்துவத்தில் ஜீவன் உண்டானது. யோவான் 10:10 சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வர நானும் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்த வந்தாரு. ராமன் சொல்லுவோமா? சரி, அப்ப ஏன் தான் நியாயப்பிரமாணம்? நியாயப்பிரமாணம் சாபம், நியாயப்பிரமாணம் பலவீனம், நியாயப்பிரமாணம் தேவனுக்குள்ள நீதிமன்றம் ஆக்காது. இப்படி அப்ப ஏன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வாங்க. இதை நீ ஃபுல்லா வாசிக்கணும், டைம் இல்லை. ஒரு வசனம் மட்டும், ஒரே ஒரு வசனம் மட்டும், பதில் மட்டும் வாசிடலாம். 19 வாசிங்க பாப்பா. அப்படியானால் இப்ப கவனி, இந்த கலாத்தியர் 3 மறக்காதீங்க. நியாயப்பிரமாணம் உன்னை பாவம் செய்ய வச்சிடும், நியாயப்பிரமாணம் விழுந்து போக வைக்கும், நியாயப்பிரமாணம் சாபத்திற்குரியது, விசுவாசத்துக்குரியது அல்ல. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள் சபிக்கப்பட்ட இதெல்லாம். அப்ப ஏன் தான் நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு? நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நியாயப்பிரமாணத்து நோக்கம் என்ன? வாசிங்க. வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும். அது எது? நியாயப்பிரமாணம் அக்கிரமங்களால் கூட்டப்பட்டு. நியாயப்பிரமாணத்தால் அக்கிரமம் கூடுமா? நீ எப்பெல்லாம் பழைய ஏற்பாடு மோசே பிரமாணத்தை செய்தி கேட்கறியோ அப்பெல்லாம் வாழ்க்கையில பரிசுத்தம் கூடாது, அக்கிரமம் கூடும். நல்லா கவனி. என்ன கூடாது? பரிசுத்தம், நீதி, விசுவாசம், ரட்சிப்பு. என்ன வாழ்க்கையில் அதிகமாகும்? அக்கிரமம் அதிகமாகும். நியாயப்பிரமாணத்தின் நோக்கமே அதுதான். அக்கிரமத்தின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதனை கொண்டு மத்தியஸ்தன் கையில் கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ. அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? கவனி, கேட்டியா? அப்ப நியாயப்பிரமாணம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு விரோதமானதா? இல்ல, விரோதமானது இல்ல. ஆனா என்ன பண்ணுது? உயிரை கொடுக்கத்தக்கதாக நியாயப்பிரமாணம் அருளப்பட்டதானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால். கவனிச்சிங்களா? நியாயப்பிரமாணம் உனக்கு ஜீவனை கொடுக்காது. உனக்கு ஜீவனை கொடுக்கறது யாரு? நியாயப்பிரமாணத்தால உனக்கு ஒருவேளை ஜீவன் உண்டாச்சு அப்படின்னா அப்ப நமக்கு பிரச்சனையே இல்லை. அதுக்கு மாறாக நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? நியாயப்பிரமாணம் நீ பாவின்றதை உணர்த்துச்சு. இதோட கூட சேர்ந்து அடுத்த வாரம் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதை நம்ம இன்னும் கண்டினியூ பண்ண போகிறோம். இதை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு என்னெல்லாம் போதிக்கிறார்ன்றதை கண்டினியூ பண்ண போகிறோம். நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சு? நீ பாவின்றதை உணர்த்துச்சு. என்ன உணர்த்துச்சு? நீ பாவி என்பதை. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. நியாயப்பிரமாணம் யாருக்கு தெரியுமா? 1 தீமோத்தேயு 1:7 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. நியாயப்பிரமாணம் யாருக்கு? நாங்கள் கவனிங்க, நாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாமல் இருந்தோம். கவனிச்சியா? நிறைய பாஸ்டர்ஸ்ல அது எப்படி நியாயப்பிரமாணம் இல்லாம அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. பவுல் சொல்றாரு, அவன் எதுக்கு ஆர்கியூ பண்றான், எதுக்கு நியாயப்பிரமாணம் வேணும்னு தெரியாம ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி இருந்தும் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புறாங்க. அப்புறம் ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நல்லது என்று அறிந்திருக்கிறோம். எப்படி? நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தேவன் தந்த கட்டளைகளை விசுவாசத்தோடு செஞ்சா பிரச்சனையே இல்லை. விசுவாசத்தோட ஜெபம் ப்ராப்ளம் இல்லை, விசுவாசத்தோட ஃபாஸ்டிங் ப்ராப்ளம் இல்லை, விசுவாசத்தோட தசமபாகம் ப்ராப்ளம் இல்லை, விசுவாசத்தோட காணிக்க பிரச்சனை இல்லை, விசுவாசத்தோட சபைக்கு வருது பிரச்சனை இல்லை. இப்ப விசுவாசத்துக்கு காரணம் யாரு? சொல்ல மாட்டேன். ஏனே ஐயோ, விசுவாசத்துக்கு காரணம் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ விசுவாசத்துக்கு காரணராகி இயேசுவை மையப்படுத்தி செஞ்சா பிரச்சனை இல்லை. ஆனா ப்ராப்ளம் என்ன தெரியுமா?
இயேசுன்ற பேர் பிராண்டா பயன்படுத்திட்டு நம்ம நம்பிக்கையில் நம்ம செயல் மேல போயிட்டு இருக்கு. எது மேல போயிட்டு இருக்கு? அங்கதான் இந்த நியாயப்பிரமாணம் டேஞ்சர். அப்ப நியாயப்பிரமாணம் யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கு? வாசிங்க. பவுல் சொல்றாரு, எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி. நியாயப்பிரமாணம் யாருக்கு விதிக்கப்படல? நீங்க எல்லாம் நீதிமன்றம் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நியாயப்பிரமாணம் நீதிமன்றம் விதிக்கப்படல. யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கு? அக்கிரமக்காரர், அடங்காதவன், பக்தி இல்லாதவன், பாவிகளுக்கு, அசுத்தருக்கு, சீர்கெட்டவர்களுக்கு, தாய் தகப்பன்மார் அடிக்கிறவர்களுக்கு, கொலைபாதகனுக்கு, வேசிக்கல்லனுக்கு, ஆண்புணர்ச்சிக்கார, ஹோமோசெக்சுவல்ஸ், லெஸ்பியன்ஸ், மனுஷனை திருடுகிறவர்களுக்கு, பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும். இது கவனி, முக்கியமான பாயிண்ட். இவ்வளவு நேரம் படிச்சதெல்லாம் பாவம். நியாயப்பிரமாணம் யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கு? கொலைகாரன், வேசிக்கல்லன், விக்கிரகாராதனைக்காரன், ஆண்புணர்ச்சி, பொய் சொல்றவன், பொய் சாட்சி சொல்றவன், அடங்காதவன், கீழ்ப்படியாதவன், அப்பா அம்மாவை அடிக்கிறவன், எதிர்த்து, இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் பாவம். இதோட சேர்த்து பவுல் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்றாரு. நியாயப்பிரமாணம் யாருக்கு தெரியுமா? நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி மற்ற எல்லா செய்கிறது. என்ன பாரு பைபிள் மூடு, க்ளோஸ் தி பைபிள் க்ளோஸ் பண்ணுங்க, க்ளோஸ் பைபிள் மூடுறா. செய்தி முடிச்சிட்டேன். இது புரியலனா நீ கிறிஸ்தவனே சொல்லாத. நியாயப்பிரமாணம் யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? பவுல் சொல்றாரு, ஏன் சுவிசேஷம், இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமாய் நியாயப்பிரமாணம் விதிக்கப்பட்டிருக்கின்றார். சொல்லு. சுவிசேஷத்துக்கு விரோதமாய் நியாயப்பிரமாணம் விதிக்கப்பட்டிருக்கு. சுவிசேஷம் என்ன தெரியுமா? விசுவாசத்தால் நீதிமான், கிரியினால் இல்லை. நியாயப்பிரமாணம் என்ன சொல்ல தெரியுமா? இதெல்லாம் கிரியைகளை செய்தா பொழைச்சிக்குவ, ஆனா நீதிமன் ஆக மாட்டேன். புரியுதா? அப்போ சுவிசேஷத்துக்கு விரோதமானது நியாயப்பிரமாணம். விசுவாசத்தில் நம்ம இந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் ஃபுல்லா உள்ள போக முடியல. நான் அடுத்த டைம் வரும்போது அதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தால் மட்டும்தான் ஒரு மனுஷன் பொழைச்சிக்குவான் அப்படின்ட்டு பவுல் எடுக்கிற எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? ஆபிரகாம். நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது நான் மறந்தாலும் ஞாபகப்படுத்துங்க. கலாத்தியர் 3ல் ஆபிரகாம் பற்றி நான் பார்க்க போகிறோம். ஆபிரகாம் எந்த நியாயப்பிரமாணமும் இல்லை. அவன் நீதிமானானா? அவனுக்கு தேவாலயம் இல்லை, அவனுக்கு பலி இல்லை, அவனுக்கு விருத்த சேதனமே அப்புறமா தான் கொடுத்தாரு, அவனுக்கு பாஸ்டர் இல்லை. அப்புறம் எப்படி ஆபிரகாம் நீதிமானானா? விசுவாசத்தினால. அது என்ன அப்படின்றது அடுத்த தொடர்ந்து பார்ப்போம். இனி நம்ம ஆக்சுவலாக சந்தோஷப்படுறோம், கொண்டாடணும். என்ன தெரியுமா? என்னுடைய கிரியைகளை பார்த்து ஆண்டவர் மார்க் போட்டுருந்தாருன்னா கன்ஃபார்மாக ஃபெயில் தான். பார்டரில் கூட பாஸ் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்காக ஒருத்தர் கிரியை செய்தார். யார் அவரு? எங்கே செஞ்சாரு? சிலுவையில். அவர் மேலே விசுவாசமாக இருக்கேன் பத்தியா? அங்கதான் அந்த வசனம் நிறைவேறுது. பரிசேயர் சதுசேயரை விட உன் நீதி அதிகமா இல்லை அப்படின்னா நீ பரலோகம் வரமாட்ட. பரிசேயர் சதுசேயரை விட என் நீதி அதிகமா இருக்கு. எப்படி தெரியுமா? என் நீதி என்னை சார்ந்தது அல்ல, என் நீதி இயேசுவை சார்ந்தது. அங்கதான் பரலோகம் கேரண்டி ஆகுது. ஜெபம் பண்ணலாமா? ஆமாம், புரியாதவங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீ விமல் பாஸ்டர் வந்தார், ஏதோ பிரசங்கம் பண்ணார், ஒன்றும் மண்டை கேரல, புரிய வைங்கன்னு ஜெபம் பண்ணு. ஒருவேளை புரிஞ்சதுன்னா, ஆண்டவரே எவ்வளோ ஒரு விலையேற்பட்ட சத்தியம், இலவசமாய் நீதிமானாக்கப்படுறோம், இலவசமாய் பரிசுத்தமாக்கப்படுறோம், இலவசமாய் தேவனுடைய பிள்ளை ஆக்கப்படுறோம், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நன்றி சொல்லுங்க. எல்லாம் கண்களை மூடுவோம். கண்களை மூடி வாயில திறந்தாப்பா நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, ஆமாம், எங்களை நீதியம்மன் ஆக்கியிருக்கிறீங்க, பரிசுத்தவன் ஆக்கியிருக்கிறீங்க, எங்களுடைய பிள்ளையாய் மாற்றிருக்கிறீங்க, உமக்கு உகந்த பாத்திரமாய் மாற்றிருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியை நிரந்தரமாய் தந்திருக்கிறீங்க. நீர் எங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்களுடைய கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நியாய பிரமாணத்தை நீங்கள் ஏன் கொடுத்தீங்கன்னு வாசித்தோம். நியாய பிரமாணம் ஒரு மனிதனுடைய அக்கிரமங்களை அதிகப்படுத்தும். அந்த அக்கிரமங்கள் நிமித்தமாக தான் அவன் தேவனை விட்டு அதிகமாக பிரிவான்.
நியாயப்பிரமாண யூதர்களுக்கு அவசியமாக இருந்தது. ஏன்னா அவன் பாவின்றதை உணர்த்தப்பட்டான். பாவின்றதை உணர்த்தப்பட்டனால விடுவிக்கிறவர் இயேசுன்ற அழகாக புரிய ஆரம்பிச்சது. இன்னைக்கு நமக்கு நியாயப்பிரமாணத்தை தேவன் விதிக்கலை, நம்ம கொடுக்கல. நமக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் இயேசுவே தேவன் நமக்காய் தந்திருக்கிறார். வாயில திறந்தப்பா நன்றி சொல்லுவோமா? சகோதரர்கள் எல்லாரும் வாயில திறந்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நன்றியப்பா, எங்களுக்காய் சிலுவையில் தந்த இயேசுக்காக நன்றின்னு சொல்லுங்க. சொல்லுங்க வாயில திறந்து. சோத்திரம் சொல்லாத, வாயை திறந்து சொல்லு. எனக்காய் சிலுவையில் தந்த இயேசுக்காக நன்றி ஆண்டவரே. அவரை விசுவாசிக்கிறதுனால நாங்கள் நீதிமானாக்குறதுக்காக நன்றி அப்பா. இயேசுவை விசுவாசிப்பதால் நாங்கள் பரிசுத்தமாகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவை விசுவாசத்தால நாங்கள் நீதிமானாகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவை விசுவாசிப்பதால் நாங்கள் பரலோகம் வரப்போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க. இயேசுவை விசுவாசிப்பதால உங்களுடைய பிள்ளையாய் மாற்றியதற்காக நன்றி அப்பா. அதே விசுவாசத்தோடு தான் நம்ம இன்னைக்கு திருவிருந்தில் பங்கு கொள்ள போகிறோம். நம்ம யோக்கியமாக இருக்கிறதுனால அல்ல, நம்ம தகுதி உள்ளவர்களாக இருக்கிறதுனால அல்ல, நம்ம கிரியைகளில் நாம் பூர்ணப்பட்டதுனால அல்ல, விசுவாசத்தால் மட்டுமே திருவிருந்தில் பங்கு கொள்ள போகிறோம். ஆண்டவரே, இந்த சத்தியம் புரியாதவர்களும் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. புரிய வைத்த நபர்களுக்காக நன்றி. தொடர்ந்து விசுவாச வளர கத்த கிருபை செய்யுங்க. உங்கள் நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.